கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த தலைப்பு சற்று வித்தியாசமானது. இந்த தேவ வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் நிச்சயமாகவே வித்தியாசமானது அல்ல. தேவ ரகசியம், தேவனுடைய சித்தம் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் நிச்சயமாகவே அநேக பாடுகளின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது என்று பவுலடியார் சொல்லி இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்முடைய அற்புதமான ஆண்டவரை நமக்கு வருகிற பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, வியாதிகளிலே, துக்கங்களிலே, சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கடிகளிலே, கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று வாழுகிற வாழ்க்கையிலே வருகிற சவால்களை, கஷ்டங்களை, பாடுகளை நாம் சகித்துதான் முன்னேற வேண்டியதாய் இருக்கிறது. கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை சகித்தோமே, ஆனால் அவரோட கூட நாம் ஆளுகையும் செய்வோம் என்பதிலே மாற்றமே இல்லை. எங்கே அந்த ரகசியம் தொடங்குகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை குறித்த விழிப்புணர்வும் ஞானமும் அறிவும் புத்தியும் நிச்சயமாய் நம்மை எல்லா வகையிலும் முன்னேறவும் உயரவும் உன்னதமான நிலைமைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் வழிநடத்த முடியும். நன்றாய் கவனியுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதிசயமும் ஆச்சரியமுமான காரியங்களை செய்ய போகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை என்னவாக போகிறது? அன்பு தேவ பிள்ளைகளே, அதனால் தான் அற்புதமான அப்போஸ்தலன் யோவான் மூலமாக 3 யோவான் 1:2 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா! என்ன அற்புதமான ஒரு வேண்டுதல் பாருங்கள். பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அப்படியாய் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்படியாய் கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயா, வருகிற எல்லா துன்பங்கள், உபத்திரவங்கள், அநேகமாய் திருமண தடைகள், வேலை கிடைக்காத காரியங்கள், இன்னும் நல்ல வரன்கள் அமையாத காரியங்கள், இன்னும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்று படிக்க முடியாத விஷயங்கள், இன்னும் ஊழியங்களை தாங்கள் விரும்பியபடியே செய்வதற்கு இருக்கிற பல்வேறு தடைகள், எல்லா தடைகளுக்கும் இந்த பொல்லாத சத்துரு பண விஷயங்களிலே பெரிய கட்டுகளை, பண விஷயங்களிலே பெரிய தடைகளை, பெரிய குறைவுகளை, பண விஷயங்களிலே பல்வேறு குளறுபடிகளை, பண விஷயங்களிலே அவன் கொண்டு போடுகிற எல்லா தடைகளை காட்டிலும் போடுகிற முக்கியமான தடையை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் அதை குறித்த ஞானத்தை, அறிவை, அதை கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து பெற்றுக் கொள்ளுகிற அறிவை கெடுத்து விடுகிறான். அறிய வேண்டியவற்றை அறிய விடாதபடி தடுக்கிற, அறிய வேண்டியவற்றை அறிந்து கொள்ளாதபடி மறைக்கிற பொல்லாத ஒரு வஞ்சகம் பிசாசினிடத்திலே இருக்கிறது. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். நீங்கள் தக்கபடி இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் கர்த்தருடைய ஆவியானவர் இதற்காகவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய முடியும். ஐயா, ஆவி நிறைவினால் பேசிய அற்புதமான யோவேல் என்கிற அற்புதமான தீர்க்கதரிசி சொல்லுகிறார். யோவேல் 2:24-25 களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹல்லேலூயா!
நன்றாய் கவனியுங்கள். உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் ஐயா கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் யோவேல் 3 சொன்னது போலவே இன்றும் அற்புதமாய் களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். மறந்து விடாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தரே சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும், இது போன்ற மனிதர்களும் இது போன்ற அமைப்புகளும் இது போன்ற காரியங்களும், கடன்கள் என்றும் வியாதிகள் என்றும் வருத்தங்கள் என்றும் தோல்வி என்றும் நஷ்டம் என்றும் உங்களை பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். ஹல்லேலூயா! மறந்து விடாதீர்கள். சொல்லுங்க வாய் திறந்து, எங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும்படியாய் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற அற்புதமான காரியம், எங்கள் களங்கள் எல்லாம் தானியத்தினால் நிரம்பும். ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஹல்லேலூயா! இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 3:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு ரகசியமும் அதன் வெற்றியும், இங்கே ஒரு வழிமுறையும் அதனால் கிடைக்கிற ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது என்னையா நடக்கும்? கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? நீ வறுமையிலும் வியாதியிலும் கடனிலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் செத்து போக மாட்டாய். ஹல்லேலூயா! அழிந்து போவதில்லை, சிரித்து போவதில்லை, கருத்து போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வகையிலும் நீ குறைவுபட்டு போவதில்லை. என்ன நடக்கும் பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடும். ஹல்லேலூயா! அன்பு தேவ பிள்ளைகளை, கவலைப்படாதிருங்கள். ஓ குளோரி! எத்தனை மகிமையான ஆண்டவர் பாருங்கள். ஓ குளோரி! பிலிப்பியர் 4:19 இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், பவுலடியார் மூலமாக சொல்லும் பொழுது, என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படியே, ஹல்லேலூயா, தம்முடைய மகிமையின் ஐசுரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள். இதெல்லாம் எப்படியா நடக்கும்? நம்முடைய தேவன் ஐயா கர்த்தராகிய ஆவியானவர் பவுலடியார் மூலமாக சொல்லுகிற வார்த்தையை இன்று தியானித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படியே, அவருடைய மகிமையின் ஐசுரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா! என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறாமற் போகாது. அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். நீங்களோ இதையெல்லா குழப்பங்கள், பாடுகள், நஷ்டங்கள், கடன்களில் இருந்து வெளிப்பட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் செழிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சி வாழுவீர்கள். ஹல்லேலூயா! அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதலினால் யாரும் தயவு செய்து செழிப்புக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். செழிப்பு நிச்சயமாய் உங்களுக்கு வரும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மகிமையாய் உயர்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா! நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் ஒரு நாளிலே ஐயா இவைகளெல்லாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுகிற உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் பொழுது, ஐயா, அவர் உங்களுக்காக செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் பொழுது இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, இந்த நல்ல வேளைக்காக. ஐயா, இந்த பல நெருக்கடிக்கான தடைகளை உடைக்கும் விசுவாச அறிக்கைகளுடன் ஜெபிக்கிற இந்த அதிகாலை ஜெப வேளையிலே எங்கள் பல விஷயங்களில் இருக்கிற நெருக்கடிகளை எல்லாம் உடைக்கிற எரிகோவை வீழ்த்தும் ஜெப பவனியிலே, ஜெப தொடர் ஜெபங்களிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே தோற்று போனார்களோ, எங்கே எங்கே இவர்களுடைய வாழ்க்கையிலே துன்பமும் உபத்திரவமும் நஷ்டமும் வறுமையுமாய் இந்த பொல்லாத பிசாசின் கட்டுகள் இவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ, எல்லா தடைகளையும் உடைபடும்படியாய், எல்லா தடைகளும் உடைந்து போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் இதோடு நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, Lord, the mighty name of Jesus, ஐயா, எங்கள் பொருளாலும் வருமானத்தினாலும், ஆமென், எங்கள் விளைவின் முதற் பலனாலும், எங்களுக்குள்ள எல்லாவற்றினாலும் கர்த்தாவே உம்மை கனம் பண்ணுகிற நாங்கள், ஆமென், என் தெய்வமே, உம்மையே கனம் பண்ணுகிற இந்த அதிகாலை ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவர்கள் களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும்படியாய், என் தெய்வமே, இவர்கள் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும்படியாய் ஒரு மகிமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர்த்தப்படும்படியாய், என் தெய்வமே, களங்கள் எல்லாம் தானியத்தில் நிரம்பட்டும். இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே திருமணமாகி இருக்கிறார்களோ, எங்கே எங்கே வேலை இல்லை, பணம் இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டம் நஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அங்கே அவர்களுக்காய், ஓ மைட்டி காட், எங்கே எங்கே ஐயா நல்ல வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, பணம் இல்லை, நல்ல நாடுகளுக்கு செல்லவும், நல்ல மேற்படிப்புகளை படிக்கவும் பணம் இல்லை, வசதி இல்லை, உதவி செய்வார் எவரும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காய் கர்த்தாவே களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும்படியாய், ஆலைகளிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்படியாய் ஓவேல் கண்ட தரிசனத்தின்படியே, என் தெய்வமே, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களுமாய் ஜனங்களும் ஜனக்கூட்டங்களும் பேலியாளின் மக்களும் வந்து பட்சித்த வருஷங்களின் விளைவை என் தெய்வமே எங்களுக்கு திரும்ப அளிக்கும்படியாய், இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்ப அளிக்கும்படியாய், என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களுமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம், ஐயா ஐயா, ஓ லார்ட், இவர்கள் ஆத்துமா வாழுகிறது போல இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய், குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், என் தெய்வமே, ஆச்சரியமும் அதிசயமுமான வாசல்கள் திறக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே செழிப்பு உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடையட்டும். மாக்கா சந்து ருக்கவரதரபா சந்து ருபா சந்து ருக்கவரதரபோதுரு சந்தரக்கபோ. பிள்ளைகளுக்கு செழிப்புக்கு விரோதமாய், வருமானங்களுக்கு விரோதமாய், ஐயா, இவர்கள் மைட்டி காட், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பதற்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா கொரில்லா கூட்டங்களும் சங்கரிக்கப்படும்படியாய், பிசாசின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான தேவ பிள்ளைகளை கடன் என்றும் வறுமை என்றும், ஐயா, வட்டி என்றும், இன்னும் நஷ்டம், கடன், தோல்வி என்றும் கட்டி வைத்திருக்கிற எல்லா மாந்திரீக கட்டுகளும், சூனிய கட்டுகளும், பரம்பரை சாபங்களும் இன்றே என் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. சங்கரபதரபோ சங்கரபதுருபதரபோ ஏ சகரா சந்துருக்க
ருக்கபரதரவோ. எரிகோ கோட்டைகளாய் இந்த பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற இவர்கள் எழும்பி போகாதபடிக்கு, இவர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடிக்கு, அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகத்துவமான வாக்குத்தத்த தேசத்தை, அந்த உயர்வும் உன்னதமுமான இடத்தை, அந்த செழிப்பை, சௌந்தரியத்தை, அழகை, அற்புதத்தை, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி தடுக்கிற எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே Lord in the mighty and holy name of Jesus, இந்த சத்தியம் நிச்சயமாய், இந்த சத்தியம் தேவனுடைய வார்த்தைகள், நாங்கள் அறிக்கை பண்ணுகிற தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் விடுதலையை கொடுக்கிறதான சத்தியம். மாக்கா சந்துருபதரபோ, இந்த விடுதலையை கொடுக்கிற இந்த சத்தியத்தினால் ஒரு செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. வானத்தின் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வானத்தின் ஜன்னல்கள், வானத்தின் பலகணிகள், வானத்தின் மதகுகள் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இந்த ஃபைனான்ஸ், இந்த உலகபூர்வமான ஃபைனான்ஸ் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வரவிடாதபடி தடுக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுதே நீக்கப்படுவதாக. மீகா 2 சொல்லப்பட்டிருக்கிறபடி தடைகளை நீக்கி போடுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இவர்கள் குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், இவர்கள் வியாபாரங்களுக்கும், கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களுக்கும் முன்னே கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை முன்னால் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, the mighty and glorious name of Jesus. ஐயா, உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல்களை வைக்கிறேன், இதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ சொன்னீங்களே சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, கடன்களோடும் கஷ்டங்களோடும் பல்வேறு பண நெருக்கடிகளோடும் ஐயா செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிற இந்த பண பிரச்சனைகளில் இருந்து என் அன்பு சகோதர சகோதரிகள் தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய், திறந்த வாசல் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் ராஜாவே உம்மை உயர்த்துகிறோம். நீ ராஜாதி ராஜாவாய் எங்கள் மத்தியிலே, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் பாளையங்களிலே ராஜரீகம் பண்ணுகிறவர், நீரே எழுந்தருளி இருக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய். ஐயா, கஷ்டத்தோடும் கவலைகளோடும் இருக்கிற பிள்ளைகள் இனி இந்த தடைகள் இல்லாதபடி எல்லா தடைகளும், சிறையிருப்புகளும், உபத்திரவங்களிலும் இருந்து விடுபட்டு இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குகிற அந்த அனுபவங்களை பெற்று உயர பறக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இவர்களையும், இவர்கள் பிள்ளைகளையும், குடும்பங்களையும் ஆமென் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆமென் ஆண்டவரே. ஐயா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், மேன்மை அடையும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இன்றும் நாம் பாருங்க, என்ன ஒரு அற்புதமான காரியம். கர்த்தர் எப்படியாய் உங்களை பண விஷயங்களிலும், உங்கள் வாழ்க்கையின் பொருளாதார விஷயங்களிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கருத்தை குறித்து, பண விஷயங்கள், செழிப்பு என்பத காரியங்களை குறித்து, ஐயா, ஆரோக்கியமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், செழிப்பாய் வாழுகிறதை குறித்து சில தவறான கண்ணோட்டங்கள் இருந்தாலும் எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்பதிலே பல்வேறு நபர்களுக்கும், அன்பு சகோதரர்களுக்கு பல்வேறு கருத்து
கருத்து வேறுபாடுகள் கூட இருக்கலாம். ஆனால் நிச்சயமான ஒரு காரியம், வேதத்தின்படியே இந்த நாட்களும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, எரிகோ போன்று எதிர்த்து நிற்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், கடன்கள், நஷ்டங்கள், ஐயா இந்த பண பிரச்சனைகள் எல்லாம் எரிகோ கோட்டைகள் போன்று சூழ்ந்திருந்து விசுவாச பெருமக்களை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னும் அவர்கள் உயரே பறக்க கூடாதபடிக்கு தடுக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் உடைக்கப்படும்படியாய் எல்லாம் உடைந்து சுக்குநூறாய் மாறி வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதமான தேவ ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த ஜெபத்தை தொடர்ச்சியாய் ஏறெடுக்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த முதல் நாளிலே நேற்று நாம் ஜெபித்த அந்த அற்புதமான ஜெபங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஐயா, அன்பின் அப்போஸ்தலன் ஆகிய யோவான் இப்படியாக சொன்னாரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல பிரியமானவனே, பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் நாம் ஒவ்வொருவரும் நமக்காய், நானும் உங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக் கொள்ளுகிறோம். ஆமென். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நிறைவிலே கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள், நல்லா கவனிங்க, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடும் வண்ணமாய், உண்மையும் உத்தமமாய் தேடும் வண்ணமாய், நீதியின்படியே அவரை தேடும் வண்ணமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள், இந்த உலகத்துல நல்லா கவனிங்க, சிங்க குட்டிகள், சிங்கங்கள் எங்க போனாலும் சரி, எந்த மிருகத்தை அடிக்கலாம், அடித்து அவைகளை என்ன செய்யலாம், தின்னலாம், அள்ளி கொண்டு வரலாம், தூக்கி கொண்டு வரலாம். அந்த அதிகாரமும் அந்த அந்தஸ்தும் வலிமையும் உள்ள மகா பலசாலியான சிங்கங்கள். ஹல்லேலூயா. அந்த சிங்கங்களின் குட்டிகள் கூட தாட்சி அடைய முடியும், பட்டினியா இருக்க முடியும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நிச்சயமாய் நம்புங்கள், நிச்சயமாய் கர்த்தர் எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து, எல்லா பாடுகள், துக்கங்கள், எல்லா பைனான்ஸ், பொருளாதார பண விஷயங்களில் இருக்கிற தடைகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாப்பது நிச்சயம். அதிலே எந்த மாற்றமும் இல்லை என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னும் பாருங்க, நன்றாக சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஆதலினால், சங்கீதம் 1 முதல் 3 வரை வாசித்தீங்கன்னா ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் உள்ள கட்டளையாய், ஆசீர்வாதத்திற்கு ஒரு கட்டளை, ஒரு நியமம், ஒரு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடிக்கிற எல்லோருக்கும் இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் பலிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்றா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகள் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தவறான ஆலோசனையில் நடவாமலும், ஐயா பாவிகள் பேசிட்டு இருக்க கதைகளை கேட்டு நீதி இல்லாதவர்கள், பரியாசக்காரர்கள், எல்லா அவிசுவாசிகளும் கூட பேச முடியும், வழிமுறைகளை சொல்ல முடியும். அவைகளை கேட்டு அங்கே நில்லாமல், அதன்படி நடவாமல், அவர்கள் உட்காரும் இடங்களிலே உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் நன்றாய் கவனியுங்கள், கர்த்தருடைய வேதத்தில், ஐயா சத்தியத்தில், அந்த நீதியில், நீதி பிரமாணங்களில்
பிரியமாயிருந்து. ஆமென். இதுதான் முக்கியமான விஷயம். கர்த்தர் சும்மா உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாமக்காமல் தலையாக்க. ஓ நோ 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 நோ. அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனமாய், ஐயா அதன்படி நடக்க கவனமாய், அதன்படி செய்ய கவனமாய், ஊழியமாய் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாய், வியாபாரமாய், தொழிலாய், ஓ எதுவாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேதத்தில் கவனமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுல, செயலில, நடக்கையில, எல்லாவற்றிலும் கவனமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அவன், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் நடக்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான அதிசயமான காரியம் பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்படியாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும், அவருடைய நீதியை, வேதத்தை, சத்தியத்தை, பிரமாணங்களை நீங்கள் தியானித்து கவனமாயிருந்து நடக்கும் பொழுது பாக்கியவான்களாய் இருப்பதோடு பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் எப்பொழுதும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிற, ஐயா எப்பொழுதும் எல்லா பொழுதுகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தண்ணீர் பாய்ந்து கொண்டே இருக்கிற நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட செழிப்புள்ள, ஓ செழிப்புள்ள அலறி செடிகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள். எப்பொழுதும் செழிப்பு, சந்தோஷம், சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் நம்முடைய சிலுவைகளை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும், உண்மைதான். ஆனாலும் சிலுவையினால் வருகிற சிங்காரமும், சிலுவையினால் வருகிற ராஜரீக மேன்மைகளும், சிலுவையினால் வருகிற ரட்சிப்பும், உங்களுக்கும் உங்கள் மூலமாகவும் வருகிற மேன்மைகளும், விடுதலையும், ரட்சிப்பும், ஓ நிச்சயமாய் அந்த மகா மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. ஐயா, கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுகளை ஊழியத்திலோ சொந்த ஜீவிதத்திலோ கிறிஸ்துவோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால், அன்பு தேவ பிள்ளைகளே, அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அப்ப பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள் போன்று நீங்களும் உங்கள் குடும்பங்களும் போஷிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். தன் காலத்தின் தன் கனியை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். யார் யாரெல்லாம் ஒருவேளை ஐயா அந்தந்த காலத்திலே அது நடக்கவில்லையே, என்ன செய்யலாம்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள், இரவும் பகலும் அதை தியானியுங்கள். அதை தியானித்து அதிலே கவனமாய் இருந்து அதன்படி செய்யவும், சிந்திக்கவும், நடக்கவும், ஓ நீங்கள் அந்த காரியங்களிலே தியானமாய் கவனமாய் இருக்கும் பொழுது பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். ஓ குளோரி. நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு, அந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் அதை விட பெரிய அதிகாரம் என்னவிருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம்னா என்னன்னா, அவர் கொடுக்கிற சகல கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும், அவர் கொடுக்கிற மேன்மைகளையும் மகிமைகளையும் பாக்கியமான விஷயங்களையும் மகத்துவமான உன்னதமான இடங்களையும் ஓ நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். அநேகம் ஆயிரம் பேரை காட்டிலும் விசேஷித்தவர்களாயிருப்பீர்கள். அதிலே மாற்றமே இல்லை. இது போன்ற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ தடையாய் இருக்கிற தடைகளை உடைக்கும்படியாய் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். அது எந்த மந்திரமும் மாந்திரீகமும் அதை தடுப்பதற்கு முன்பாக பாருங்க, என்ன தடுக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா ஒருவேளை என் தொழிலுக்கு விரோதமாய், என்னுடைய பண விஷயங்களுக்கு விரோதமாய், எங்கள் செழிப்புக்கும் சந்தோஷத்திற்கும் விரோதமாய்
விரோதமாய் சூனியம் வைத்து விட்டார்கள், அல்லது எங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்து விட்டார்கள், சதி செய்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் முதலாவது நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ரகசியங்களை, தேவ காரியங்களை எப்பொழுது நீங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்து கொண்டீர்களோ அப்பொழுதே கர்த்தர் உங்களை குறித்து சொன்ன, ஐயா உங்களை குறித்து அல்ல, அல்லது உங்களை போல யாரோ சிலர், இது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், அல்லது யாரோ சிலர் அகப்பட்டு சிக்கலிலே அகப்பட்டு கொண்டிருக்கலாம், அவர்களுக்காய், அல்லது சில சனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் யாரோ சூனிய வைக்கிறதுனால அல்ல, மந்திரம் சாபம் பரம்பரை சாபத்தினால் அல்ல, அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாமையினால் என் சனங்கள் என்ன செய்றாங்க? சிறைப்பட்டு போகிறார்கள். எல்லா சிறையிருப்பு மாறும்படியாய், அங்கே ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியாய் இந்த தேவ ஞானம், தேவ வார்த்தைகள் உங்களை விடுவிக்கும், உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகளை அறியும் பொழுது இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா கடன்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவிக்கும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 112 சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்களை அப்படியே தியானித்து ஜெபிப்போம். இந்த கட்டுகள் எல்லாம் உடையும்படியாய். ஐயா, நம்ம மனசுல அறியாமையை கொண்டு ஓட்டு நம்மை ஏமாற்றுகிறவனும் வஞ்சிக்கிறவனும் திருடனுமாய் இருக்கிற சத்ருவின் எல்லா சிறை தந்திரங்களையும், எல்லா அடிமைத்தனங்களையும், எல்லா கட்டுகளையும் உடைக்கிற இந்த மகிமையான ஜெபம் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இரக்கம் உள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஐயா உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு ஆபத்துகள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே தடைபட்டிருக்கிற நல்ல காரியங்கள், ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேற்படிப்புகள், இன்னும் தேவையான வசதிகள் இல்லாதபடியினாலே, பண வரவுகள் இல்லாதபடியினாலே, செழிப்பு இல்லாதபடியினாலே இருக்கிற குறைவுகளை எல்லாம் என் தெய்வமே நீர் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே மாற்றும்படியாய், என் தெய்வமே ஐயா உம்முடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெற்றிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய, ஐயா உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், பிள்ளைகளுக்காய் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார கட்டுகளும் உடையும்படியாய், எல்லா பிசாசின் வல்லமைகளும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு மாற்றம், இன்று ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் இனிமேலும் ஐயா ஒரு துர் ஆலோசனைகளை கேட்காதபடி, துன்மார்க்கருடைய வழியில் ஆலோசனையில் நாங்கள் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், ஐயா தேவ வசனங்களை பேசாமல், பரியாசம் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே உட்காராமல், இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்க என் தெய்வமே எங்களை பலப்படுத்தும்படியாய், ஐயா இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் கவனமாய் இருந்து நீர்கால்களில் ஓரத்தில் நடப்பட்ட நல்ல மரங்களை, இலை உதிரா மரங்களை போல் இருக்கும்படியாய் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற நல்ல பாக்கியமுள்ள அமேன் பாக்கியசாலிகளான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய அனுக்கிரகம் இவர்கள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். எங்கே எங்கே உம்முடைய பிள்ளைகள் செழிப்பு இல்லாதபடி, பணம் இல்லாதபடி, வறுமையிலும் கஷ்டத்திலும் பண நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ என் தெய்வமே ஐயா உம்முடைய பரலோகத்தின் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் சதி சூனியங்களும் உடைக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் உடைக்கப்படுவதாக. mighty and glorious name of Jesus. thank you Lord. அப்பா உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்று ஒரு
மாற்றம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் எல்லா தடை சூனியங்களும் எல்லா சதி சூனியங்களும் உடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. கபா சந்துரு கபரதரவா சபோ சந்த ரக்கபுரு சந்தரபதரவோ கபரா சுந்துருமா சக்கரபதரபோதுருவா. இன்றே இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஐயா, சங்கீதம் 112 சொல்லப்பட்டது போல கர்த்தாவே உமக்கு பயந்து ஐயா உம்முடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இவர்கள் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி எதிராயிருக்கிற கட்டுகள் உடைவதாக இவர்கள் சந்ததிகள் பூமியிலே பலத்திருக்கும்படியாய் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் உங்க கிருபை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படி என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உயர் கல்விகளுக்கு போக முடியாத பிள்ளைகளுக்கு ஆமென் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். புதிதாக தொழில்களை தொடங்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். தொடங்கிய தொழில்களை நன்றாய் செம்மையாய் நடத்தி முடிவோ லார்ட் உயர்வும் உன்னதமுமான வழிகளிலே நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். தொழிலிலே 1000 பிரச்சனைகள். ஐயா ஓ லார்ட், இவர்கள் நீதிமான்களாய் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் இவர்களுக்கு விரோதமாக மந்திரம் சூனியம் பில்லி சூனியங்களை வைக்கிற பேலியாளின் மக்கள் கைகளில் இருந்து அவர்கள் தந்திரங்களில் இருந்து இவர்கள் விடுவிக்கப்படும்படியாய் இன்று ஒரு பாதுகாப்பு, இன்று ஒரு பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு, இன்று ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், இன்று ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Lord, in the mighty and glorious name of Jesus. நீங்க சொன்னது போலவே ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு செழிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மா சந்து ருக்கபரதரபோ சரபா சக்கு மரதர சந்து ருக்கபரதரபோ. எல்லா கட்டுகளும் உடையும்படியாய் எரிகோ கோட்டைகளாய் உம்முடைய பிள்ளைகள் ஓ லார்ட் கடந்து செல்ல முடியாதபடி ஓ செங்கடலை கடந்து வந்தார்கள். என் தெய்வமே ஓ யோர்தானை கடந்து வந்தார்கள். இன்று இவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகளும் இவர்களுடைய சந்தோஷத்திற்கு, சமாதானத்திற்கு, செழிப்பிற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும், எரிகோ கோட்டைகள் போன்ற பிரச்சனைகள், சதி சூனியங்கள், சாபங்கள், எல்லா சாப பாவ கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து தரமைட்டமாவதாக. Thank you Lord. நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன். ஆமென். இந்த சத்தியத்தை ஐயா விடுதலையாக்குகிற நல்ல சத்தியத்தை ரகசியமாய் தேவ ரகசியமாய் கொண்டு தேவ பிள்ளைகள் மகாபெரிய வெற்றியை, மறுமலர்ச்சியை, மாற்றத்தை, விடுதலையை, செழிப்பை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் தெய்வமே நீங்க பாராட்டின பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ அனுக்கிரகமும் தெய்வீக சமாதானமும் ஒவ்வொரு நாளும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஊழியங்கள் தொடர்ந்து சென்னையிலும் சென்னை பட்டணங்களில் மகிமையான கூட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபிக்கிற ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா இந்த மகிமையான ஊழியத்திலே அநேகம் 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், விடுதலை, சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் எங்களோடு ஜெபிக்கிற இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகளின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இதை சிலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தரே சொல்லுகிறார், ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். ஆனால் அதே நேரத்திலே நன்றாய் கவனியுங்கள், இந்த அற்புதமான வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஐஸ்வரியவான்களாய் மாற்றும்படியாய் அவர்
அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தம்மை தரித்திரராக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய மேன்மையும் மகிமையுமான திட்டம். ஐயா, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாய் இருக்கிறது என்றாலும் அதன் மீது இருக்கிற ஆசை தேவனை காட்டிலும், தேவனுடைய காரியங்களை காட்டிலும், ஐயா தேவனை காட்டிலும் பண ஆசையே, பொருளாசையே ஒரு விக்கிரகமாய் மாறி போகும் பொழுதுதான் இது போன்ற ஆபத்துகள் வருகிறது. ஆனால் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். Mighty God, ஐஸ்வரியத்தை தரும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதற்காக இந்த அற்புதமான ஜெப வேளையை உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எண்ணங்கள், எல்லா ஏமாற்றங்கள், எல்லா தவறான உபதேசங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு நிச்சயமாய் கர்த்தரின் ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன என் அன்பு சகோதரியே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, வானத்தின் பலகணிகளை கர்த்தர் உங்களுக்காய் திறக்கும் பொழுது நிச்சயமாய் நிச்சயமாய் அவர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய பரலோக பொக்கிஷங்களை உங்களுக்காய் திறக்கும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சத்திய ஜீவிதத்திலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வரியத்தை தரும். அப்பொழுது நீங்கள் இனி கடன் வாங்காதிருப்பீர்கள். ஐயா, அநேகரிடம் கடன் பட்ட நீங்கள் அநேகருக்கு, அநேகம் ஜாதி ஜனங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய், தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளை நம்புங்கள். ஆகாய் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் நம்முடைய தகப்பனுடையது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அப்பனுடையது, நம்முடைய தேவனுடையது. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் பெற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ராஜரீக மேன்மைகள், மகிமையும் மகத்துவமுமானவைகள். அவைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை கேட்டு விரும்பி நாடி நிச்சயமாய் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆனாலும் ஒரு நாளை உங்கள் ஐஸ்வரியங்கள் பெருகும் பொழுது கர்த்தரை நீங்கள் யார் என்று கேட்காதபடிக்கு, ஆமென், நீங்கள் ஏறி வந்த ஏணிகளை எட்டி உதைக்காதபடிக்கு, தவறான வழியிலோ அல்லது விசுவாசத்தை விட்டு விலகுகிற வழிகளிலோ சென்று விடாதபடிக்கு கவனமாயிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 23 தாவீது அரசன் இப்படியாய், அந்த அற்புதமான தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார். ஐயா, எந்த சூழ்நிலையில் எல்லாம் சொல்லி இருப்பார் என்று நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆதரவற்றவராய், தகப்பன்மார் இல்லாதவராய், அல்லது ஆதரவே, உதவியே, சப்போர்ட்டே இல்லாத சூழ்நிலைகளிலே, எங்கு செல்லுவேன் என்று நினைக்கிற சூழ்நிலையிலே இருந்திருக்கலாம். ஆத்துமா தேற்றப்படாத சூழ்நிலையிலே இருந்திருக்கலாம். ஒருவேளை நடந்து வந்த பாதைகள் எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கை போல் இருந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை தேற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருந்திருக்கலாம். ஒருவேளை அவரை சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் எல்லாம் இன்று உங்களை சுற்றிலும் இருந்து உங்களை கேவலமாய், உங்களை அசிங்கமாய், அவமானமாய் பேசிக் கொண்டிருக்கிறது போல அவரையும் பார்த்து பேசிக் கொண்டிருந்திருக்கலாம். அநேக சத்துருக்கள் தாவீதை சுற்றிலும் இருந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அவருடைய பாத்திரமும் ஒருவேளை காலியாய் கிடக்கிற பாத்திரம் போன்ற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில் நன்மையை காண்பேனோ, கிருபை எதை சூழ்ந்து கொள்ளுமோ என்று ஒருவேளை கலங்கின, பயப்பட்ட காலங்கள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருந்தாலும் அந்த அற்புதமான தேவ மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசியும் ராஜாதி ராஜாவுமா
மனிதனாய் இருந்த அந்த அற்புதமான மனிதன் சொல்லுகிற வார்த்தையை நீங்களும் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாயிலே வந்து பலிக்கும். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு சேர்ந்து நீங்கள் அறிக்கை இடுகிற இந்த அற்புதமும் அதிசயமும் அழகுமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நீங்கள் பேச பேச அவைகள் நிச்சயமாய் பலிக்கும். மாற்றமே இல்லை. நீங்கள் இந்த அற்புதமான சூழ்நிலையிலே வாழுவீர்கள். ஐயா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிலே இருக்கிற ஐஸ்வரியத்தை மறந்து விடாதிருங்கள். அவர் கொடுக்க போகிற அந்த செழிப்பான வாழ்க்கையை குறித்து நீங்கள் தவறான எண்ணம் கொள்ள வேண்டவே வேண்டாம். அதை உங்களுக்கு விக்கிரகமாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். அதையே நம்பி இருக்கிறவர்களாய் நீங்கள் வாழாதபடி கவனமாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் அதிலே உங்களுடைய வாழ்க்கையை வையாதபடி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரின் மீது மாத்திரமே உங்கள் கண்களை வைத்து முன்னேறி செல்லுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், கூட கொடுக்கப்படும். அதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்களும் நானும் இப்படியாய் ஜெபிப்போம். சங்கீதம் 23 ஒரு அற்புதமான ஜெபமாய் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமாய் என்னோடு ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிற உங்களுக்கு இந்த அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காய் ஆமென். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்களே, அவரை ஏற்றுக்கொண்டு இந்த அதிகாலை ஜெப வேளைகளிலே தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் முன்பாக, ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பிக்கும் முன்பாக தேவ சமூகத்திலே வந்து காத்திருந்து, ஐயா கர்த்தர் எங்களுக்கு இன்று என்ன சொல்லுவாரோ, என் வாழ்க்கைக்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காய், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்காய், என்னை நோக்கி வருகிற எல்லா சவால்களுக்கும் நான் எப்படி சந்திப்பேன், இருக்கிற பண தேவைகள், கடன்கள், வட்டிகள், ஐயா வாடகை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணங்கள், பள்ளி கட்டணம், கல்லூரி கட்டணங்கள் அனுப்ப வேண்டும், என்ன செய்வேன் என்று நீங்கள் ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஐயா இந்த காலங்களிலே மிகுதியான பணம் தேவைப்படுகிறதே, என்ன செய்வேன், எங்கே ஓடுவேன், யார் எனக்கு சகாயம் செய்வார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பனை போல், தகப்பனை போல் யார் இருப்பார்கள், யாருமே இல்லை. நான் நம்பி இருந்த எல்லோரும் என்னை கைவிட்டு போனார்கள், எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களை தெருவிலே விட்டு போய்விட்டார்கள். நானும் என் பிள்ளைகளுமாய், நானும் என் மகளுமாய் இன்று நெருக்கடியாய் நிற்கின்றோம். எங்கே இருந்து எங்களுக்கு ஆறுதல் வரும், எங்கே இருந்து எங்களை கொண்டு நல்ல செழிப்பிலே, நல்ல ஒரு வாழ்க்கையிலே, ஐயா எங்களை கொண்டு ஒரு மேன்மையும் மகிமையுமான வழியிலே நடத்தி கொண்டு செல்லுகிறவர்கள் யார், எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டுகிறவர் யார் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். ஒரு தாவீதை போல ஜெபிப்போம். ஐயா கர்த்தாவே, சொல்லுங்க எல்லாரும், கர்த்தாவே நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர். அப்பா, இந்த உலகத்திலே எங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு போய்விட்டார்கள். தகப்பனும் இல்லை, கணவனும் இல்லை, ஒருவேளை என்னை தகப்பனாய் இருந்து மேய்ப்பனாய் இருந்து பாதுகாக்க வேண்டியவர்கள் எவரும் என்னோட இல்லை. கர்த்தாவே நீரே என் மேய்ப்பனாய் இருக்கிறீர், ஆதலினால் நான் தாட்சி அடையேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய, நான் தாட்சி அடையேன் எல்லா வகையிலும். நான் ஒரு நாளும் ஒருபோதும் தாட்சி அடையாதபடி நீரே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே எங்களை ஐயா இதுகாரும் இவ்வளவு நாளுமாய் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமான புல்லுள்ள இடங்களில், இன்னும் அதிகமான அற்புதமான அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகள் போன்ற
என்ற செழிப்பான ஐஸ்வர்யமான இடங்களிலே உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு விடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் தெய்வமே, நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி, ஆமென், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது போல் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறது போல் எங்களை விட்டு ஐயா நீர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி, என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆத்துமாவை தேற்றி, நொறுங்கி போனவர்கள், இருதயம் உடைந்து போனவர்கள், ஏமாற்றப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்களும் தொலைந்து போனவர்களும், நல்ல ராஜரீக மேன்மைகளை எதிர்பார்த்து ஏமாந்து போனவர்களுமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய் கைவிடப்பட்டவர்களும் கதறுகிறவர்களும் ஆகிய என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஆத்துமாவை என் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீர் அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதைகளில் நடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி ஐயா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் உம்முடைய நீதியின் பாதைகளில் நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறபடியினால் எங்களையும் நீர் நடத்தி கொண்டு வருகிறபடியினால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தெய்வமே உம்முடைய சுத்த கிருபை அல்லவா சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இருளின் பள்ளத்தாக்குகள், அழுகையின் பள்ளத்தாக்குகள், கண்ணீரின் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை நாங்கள் கடந்து வந்த போதெல்லாம் என் தெய்வமே நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் ஐயா எங்கள் தேவரீர், நீர் எங்களோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் ஒருவ நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் வண்ணமாய் என் தெய்வமே நீர் எங்களோட இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக சத்துருக்கள் சூழப்பட்டவர்களாய் கடன் என்றும் கஷ்டம் என்றும் வேதனைகள் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், எத்தனையோ வறுமைகளும் கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமாய் இருக்கிற பிள்ளைகளை கூட இப்படியாய் சத்துருகள் சூழ மதிர் போட்டு எதிரிகள் இவர்களை சுற்றிலும் இருக்கிற எரிகோ கோட்டைகளாய் நின்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீரே வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், இவர்களுக்கு முன்னே கடந்து செல்லுகிற அந்த ராஜரீக மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா நீர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தெய்வமே எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் ஐயா காலியான எங்கள் பாத்திரம் இப்பொழுது இந்த ஜப வேளையிலே இந்த ஜப வேளையிலே காலியான எங்கள் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. க்ளோரி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மாறாவின் கசப்பை எல்லாம் நீர் மதுரமாய் மாற்றுகிற நல்ல தேவன். ஐயா திரளான தண்ணீர் இருந்தும் சாப்பிட முடியாதபடி, செல்வங்கள் இருந்தும் நாங்கள் வாழ முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, ஐயா கையிலே எடுக்கிறதை வாயிலே வைக்க முடியாதபடி, பாத்திரத்தில் இருக்கிறதை எடுத்து வாயிலே வைத்து சாப்பிட முடியாதபடி, இப்படியாய் வெறும் பாத்திரமாய் காலி பாத்திரமாய் பந்தியில் அமர தகுதியற்றவர்களாய் அல்லது பகுதியில் அமர முடியாதவர்களாய் இருக்கிறவர்களை இன்று நீர் அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற பெரிய கிருபைக்காக இன்றே இந்த அதிகாலை வேளையிலே அதை செய்யும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே என் தெய்வமே ஐயா எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தெய்வமே எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேக ஜனங்களிடம் கடன்பட்டவர்களாய் நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நீயோ இனி கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிற சுவாமி. அப்படியே இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவள் சாபம் பிடித்தவள், இந்த குடும்பம் சாபம் பிடித்தது, இவர்கள் அநியாயம் சாபம் பிடித்தவர்கள், இவர்களுடைய பரம்பரை சாபம் பிடித்திருக்கிறது என்று தேவ பிள்ளைகளை பார்த்து
பார்த்து யார் யார் சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை, இவர்கள் தலைகளை, தலை குனிந்து நடந்த இவர்கள் தலைகளை, ஐயா இவர்களை தலை குனிய செய்தவர்களுக்கு முன்பாக என் தெய்வமே இவர்கள் தலையை எண்ணெயினால் இப்பொழுதே அபிஷேகம் பண்ணுகிறீர். அபிஷேகம் பண்ணுகிறீர். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் சத்துருக்களை போன்ற காரியங்களுக்கு முன்பாக, ஒருவேளை சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வமே நீர் இவர்களுக்கு ஒரு பந்தியை, ராஜரீகமான பந்தியை ஆயத்தப்படுத்துகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தெய்வமே உம்முடைய வார்த்தையின்படியே, சங்கீதம் 23:6 என் தெய்வமே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரும்படியாய், நன்மையும் கிருபையும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளை நன்மையும், எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், என் வயதான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் தெய்வமே கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற நல்ல தெய்வம். ஐயா முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் சொன்னீங்களே. பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காக்கிறவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தெய்வமே எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் தொடரும்படியாய். ஐயா இவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபையை பொழிய செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யார் இருந்தால் என்ன, கர்த்தாவே நீரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர், நாங்கள் தாட்சி அடையோம். க்ளோரி. வெள்ளியும் பொன்னும் உம்முடையதப்பா. ஐயா வெள்ளியும் பொன்னும் உம்முடையது. என் தெய்வமே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் வரும். கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே இனியும் வேதனை கூட்டப்படாதபடிக்கு என் தெய்வமே உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாய், பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், நல்ல மனிதர்களுடைய சகவாசங்கள் உண்டாகட்டும், நல்ல தொடர்புகள் உண்டாகட்டும், நல்ல சம்பந்தங்கள் உண்டாகட்டும், நல்ல கான்ட்ராக்டுகள் கிடைக்கட்டும், நல்ல ப்ராஜெக்டுகள் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி வரட்டும், ராஜரீக மேன்மைகள் கடந்து வரட்டும். சிறையிலே அகப்பட்டது போல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் தேவ சமூகத்தில் இருந்து, ஆமென், ராஜரீக அரண்மனையில் இருந்து, பரலோக பொக்கிஷங்களில் இருந்து நல்ல ஆசீர்வாதங்கள் வந்து சேரும்படியாய் இவர்களையும் தேவனாகிய கர்த்தர் சகலவிதமான நன்மையினாலும் ஆசீர்வதித்து, ஐயா இவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற பிள்ளைகள், ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல, விசுவாச வாழ்க்கையிலே இவர்கள் தேறி இருக்கிறது போல, விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறது போல இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாய், ஒரு நிரம்பி வழிகிற அனுபவம் உண்டாகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், அதிசயமும் அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வீராக. எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்கள் வெற்றி சிறக்கவும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று இவர்களை குறித்து சொல்லப்படும், சாட்சியாய் சொல்லப்படும் அளவிலே இவர்கள் எங்கும் எல்லா இடங்களிலும் நல் சாட்சியாய் எழுப்புவீராக. தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நன்றாய் கவனியுங்கள், இப்படியாய் ஜெபியுங்கள். உங்கள் வாயிலே எக்காலத்தை வைத்து ஊதுவது போல, ஓ மைட்டி காட், நிச்சயமாய் ஒரு ஆரவாரத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புழுங்குள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஓ, அப்படியே எக்காலத்தை ஊதுவது போல ஊதி தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாய் அறிவியுங்கள். எரிகோ கோட்டைகள் எல்லாம் தன்னாலே, ஓ, பண விஷயங்களிலே அல்லது ஐஸ்வர்யமாய் சந்தோஷமும் சமாதானமாய் தேவ பிள்ளைகளாய் வாழுகிற, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தடையாய் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா சங்கிலிகளும் தெரிக்கும், எல்லா எரிகோ கோட்டைகளும் நிர்மூலமாகும். ஜெபங்களை கேட்க தவறிவிடாதிருங்கள். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருகிறபடியே சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கடன், கஷ்டம், தோல்வி, நஷ்டம், ஓ, எல்லா வறுமையிலும் இருந்து உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.